இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செய்து எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாமல் இருக்கும். சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். முக்கியமாக ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கலாம். சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துங்க. கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வெண்மை நிறமாக மாறி வரும். அப்போ தான் உங்களுக்கு கசக்காமல் இருக்கும். அந்த கடுகு வெந்தயத்தினுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகும் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, வெந்தயமும் சிவந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்தால் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இது. இப்போ இதில் தோல் உரிச்ச பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு கொஞ்சம் சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பூண்டு நல்லா சிவந்து வந்துடுச்சு. அடுத்ததா நல்ல 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும், நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த நார், அந்த கொட்டை எல்லாமே நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு உரலில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக இருக்குன்றதுனால மிக்சியில் சேர்த்து அரைப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு உரலில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதுவும் அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை ஒரு தடவை தள்ளிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல, நல்லா திக்காக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போதான் இது நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தினாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இடையில எடுத்து ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, ஊற்றின எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகு வெந்தயமும் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கல. இப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சுவையான பூண்டு தக்காளி தொக்கு ரொம்ப அருமையாக நல்லா வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சுருந்து பயன்படுத்தினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஹாஸ்டல்லலாம் யாரோ பசங்க தங்கியிருக்காங்கன்னா நீங்கள் செய்து கொடுத்து அனுப்பலாம். இட்லி தோசையோடலாம் இன்ஸ்டண்ட்டாக அவங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.